குலசை முத்தாரம்மன் கோவிலில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அன்னைக்கு நைட்டு கூடுவாங்க. கூடுறது எதுக்குன்னா கடவுள் அசுர வேஷம் போட்டும் கடவுள் வேஷம் போட்டும் 10 நாள் தசராவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த ஒரு 10 நாள் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து தங்களோட காணிக்கையை கடவுளுக்கு செலுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். பூஜை வைப்பு, ஆயுத பூஜை, விஜயதசமி, தசரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நார்த்தில் ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. சவுத்தில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாட்டு குலசை முத்தாரம்மன் கோவிலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நார்த்லேயே சொல்லிடுறேன். நார்த்தில் ராமன் ராவணனை அழிக்கிறதாட்டு தான் அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாதுங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. குலசை முத்தாரம்மன் கோவிலில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அன்னைக்கு நைட்டு கூடுவாங்க. கூடுறது எதுக்குன்னா கடவுள் அசுர வேஷம் போட்டும் கடவுள் வேஷம் போட்டும் 10 நாள் தசராவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த ஒரு 10 நாள் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து தங்களோட காணிக்கையை கடவுளுக்கு செலுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இங்கே முத்தாரம்மன் தான் இங்கே எல்லாருக்குமே கடவுள் தாயாட்டு விளங்கியிருப்பாங்க குலசை முத்தாரம்மன் கோவிலில். அது மட்டும் கிடையாது, அவங்க மகா அசுரனை அழிக்கிறது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாட்டு பண்ணியிருப்பாங்க. நான் முன்னொரு காலத்தில் பிஃபோர் ஐ திங்க் கோவிடுக்கு முன்னாடி இது போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். பிகாஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும். 2-3 லட்சம் பேர் கூடுவாங்க. வண்டி நிறுத்த கூட இடம் இருக்காது. கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும். சாப்பாடு கூட கிடைக்காது. ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்கும். கடற்கரையில் இந்த முத்தாரம்மன் அந்த அசுரனை அழிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் எல்லாருமே வேஷம் போட்டுட்டு வருவாங்க. எல்லாருமே 10 நாள் பிச்சை எடுத்து அந்த காணிக்கை கோவிலுக்கு செலுத்துவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாட்டு நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. தசரா நார்த் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம சவுத் இந்தியாவுக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் உங்களை வீடியோவில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.